ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பழைய இரும்பு கடையில் எடுத்த ஹெட்ஃபோனு தான் வந்து சரி பண்ண போகிறோம். அது ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு கிடக்குது. சைடில் காதில் வைக்கிற 2 இதுவுமே காணோம். சார்ஜிங் போர்ட் வேறு துரு பிடிச்சிருக்கு. சரி, இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு பார்த்துக்கலாம். வந்து ப்ளக்கில் வந்து 5 வோல்ட் வந்து எடுத்து அந்த சார்ஜிங் பின்னில் வந்து சரிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுறதுக்கான லைட்டு வந்து எரியுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரி, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்க என்ன இருக்குன்னு கழட்டி பார்த்துக்கலாம். கழட்டின உடனே உள்ளே இருக்க அந்த ப்ளூடூத்துக்கான சர்க்கியூட் போர்டு இருக்குது. இதை வந்து எடுத்த உடனே கையோடு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பி ப்ளஸ்ங்கிறது வந்து பேட்ரி ப்ளஸ், பி மைனஸ்ங்கிறது வந்து பேட்ரி மைனஸ், ஆர் மைனஸ்ங்கிறது ரைட்டு ஸ்பீக்கரோட மைனஸ், ஆர் ப்ளஸ்ங்கிறது ரைட் ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு. அதேமாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆர் எல் ப்ளஸ் எல் மைனஸ்ன்னு இருக்கும். இது வந்து நம்ம கரெக்டாக அந்த இது பார்த்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை கீழே வச்சுக்கலாம். இந்த நெக் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சர்க்கியூட் போர்டு இருக்கும், இன்னொரு சைடு வந்து பேட்ரி இருக்கும். உள்ளே இருக்க பேட்ரி இருக்கான்னு கழட்டி பார்த்தா உள்ளே இருக்க வந்து பேட்ரியே காணோம். சரி, இதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 5 வோல்ட் கரண்ட் கொடுக்குறதுக்காக ஒரு டேட்டா கேபிள் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் வந்து மைனஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கேபிளை ஓரமாக வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் தேவை. அது வந்து நீங்கள் நெக் பேண்டில் உள்ள ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இல்லை. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சின்ன ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து அந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கர் இல்லாதனால நான் இந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஸ்பீக்கரையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் வச்சா அதெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து ஒரு கிளிப்பு மாதிரி வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஆடாமல் வந்து வச்சுக்கிறேன். ஆடாமல் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்லேருந்து வர ஒயர் வந்து ப்ளஸ் ஒயரை வந்து ப்ளஸில் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒயரை வந்து மைனஸில் வந்து மெதுவாக சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் டேட்டா கேபிள் ஒன்று எடுத்துருந்தோம்ல, அதில் வந்து மைனஸ் ஒயரை வந்து எடுத்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் ப்ளஸ் ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ இருக்க ஒரே வேலை டேட்டா கேபிளில் வந்து செருவி செக் பண்ணுறது தான். வந்து ப்ளூடூத் போர்டுக்கு வந்து பவர் கொடுக்குறதுக்காக 5 வோல்ட் அடாப்டர் 5 வோல்ட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா கேபிள் வந்து செருவிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம பவர் சுவிட்ச் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்சை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நடுவில் இருக்க பவர் பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சோன்னா நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலோ அக்சஸ் கொடுத்துட்டு பேர்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், எப்படி சவுண்டு வருது நீங்களே கேளுங்க. வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து நல்லா வருது. இந்த பேப்பரோட வைப்ரேஷன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படின்ட்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.